அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். நீதிமொழிகள் 10:22 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அப்ப ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கென்று சில வழிகளை இந்த உலகம் வைத்திருக்கிறது. வேலைக்கு போனா காசு கிடைக்கும், பிசினஸ் பண்ணா காசு கிடைக்கும், இப்படி சில சிஸ்டம். நீ கஷ்டப்பட்டு உழைச்சேன்னா அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் ஒரு பிரின்சிபல். ஆனா வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்ப ஐஸ்வர்யம் உங்க வாழ்க்கையில வரணும்னா உங்க மேல கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கணும். நான் நற்செய்தி சொல்றேன், உங்க மேல கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கு. அப்ப என் மேலே கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கு என்ற சத்தியத்தை புரிந்து அந்த வெளிப்பாட்டிலே நான் வாழும் பொழுது நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது. எனக்கு நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் ஐஸ்வர்யம் வருகிறது. நான் வேலை செஞ்சாலும் சிறப்பா செய்கிறேன், தொழில் செஞ்சாலும் சிறப்பா செய்கிறேன், ஐஸ்வர்யம் என்னை தேடி வருகிறது. அப்ப இன்னைக்கு ஐஸ்வர்யத்தை தேடி போகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேல இருக்கு, எனவே அவர் சொல்றதை செய்யறேன்றது ரொம்ப சிலர். அப்போ இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஒருவேளை தொழில் ஆரம்பித்து ஒரு சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம், நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கு. வேலை செஞ்சிட்ருக்கீங்க, பிஸ்னஸ் தாட்ஸ் நிறையா வருது, கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குது, நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஆமாம், தைரியமாக போய் உங்கள் கர்த்தர் சொன்ன அந்த பிஸ்னஸை செய்யுங்க, உங்கள் ஐடியாவை அப்படியே கொண்டு வாங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய ஒரு வேதனையை கூட்டார். உலகம் கொடுக்கும் ஐஸ்வர்யம் வேதனையோடு வருகிறது, ஆனால் தேவன் கொடுக்கும் ஐஸ்வர்யமோ வேதனை இல்லாமல் வருகிறது. எனவே நான் சொல்லுகிறேன், கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதங்கள் தங்கும். எனவே உங்க மேல கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கு. புதிய ஏற்பாட்டின்படி நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். இதை புரிந்து வாழும் பொழுது ஐஸ்வர்யத்தை தேடி நீங்க போவேனா, அது உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். எனவே நான் சொல்லுகிறேன், பின்தொடரும் ஐஸ்வர்யத்தை நீங்கள் காண்பீர்கள், பின்தொடரும் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். எதிர்பார்த்திராத பெருக்கத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும். அது வேதனையில்லா ஐஸ்வர்யமாக இருக்கும். ஏனென்றால் கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.